தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஇஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த விதத்துல மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்ற டாபிக்ஸ்ல மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஏற்கனவே பார்ட் 6 வரைக்கும் பார்த்துருக்கோம். இது பார்ட் 7. இதோட இந்த சாப்டர் கண்டிப்பா முடிச்சிடலாம். ஓகே. ஸோ 9.6.4 drops and bubbles. ஸோ லாஸ்டா சர்ஃபேஸ் டென்ஷன் இதெல்லாம் பத்தி பார்த்துருந்தோம் இல்லையா? ஓகே. ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்லாம் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஓகே. ஸோ இப்போ drops and bubbles பத்தி பார்க்குறோம். One consequence of surface tension is that free liquid drops and bubbles are spherical if effect of gravity can be neglected. So gravity அப்படின்ற ஒன்று மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா எல்லா ஃப்ரீ ஃபாலிங் லிக்யூட் ட்ராப்ஸும் எனக்கு எப்படி தான் இருக்குன்னா ஒரு பபிள் மாதிரி ஆர் ஸ்பெரிக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இல்லாம ஸ்பெரிக்கலாவே இருக்குன்னு சொல்றாங்க. You must have seen this especially clearly in small drops just formed in a high speed spray or jet. ஸோ ஒரு ஜெட்ல இருந்தோ அல்லது ஒரு ஸ்ப்ரேல இருந்தோ ரொம்ப சின்ன சின்ன டைனி ட்ராப்ஸா இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்டா ஸ்பெரிக்கல் ஷேப்லேயே இருக்கும். அது வேற ஷேப்க்கு மாறாது இல்லையா? ஓகே. அண்ட் இன் சோப் பபிள் ப்ளோன் பை மோஸ்ட் ஆஃப் அஸ் இன் சைல்ட்ஹுட். ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் குழந்தையில நம்ம என்ன பண்ணிருப்போம்னா சோப் பபிள்ஸை ஊதி விளையாடி இருப்போம். விளையாடினவங்களுக்கு ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. தஸ்வின், ஹாய் தஸ்வின். ஹாய் தர்ஷினி, குட் ஈவினிங். சார் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன வைஃபை சார் யூஸ் பண்ணுறீங்க? ஏர்டெல் ஃபைபரா சார்? எவ்வளோ எம்பிபிஎஸ் சார்? ஏர்டெல் ஃபைபர் 200 எம்பிபிஎஸ். ஐ திங்க் 150 200 200 எம்பிபிஎஸ் தான். ஓகே. in a high speed spray or jet. In a soap bubbles, okay. So soap bubbles நம்ம குழந்தையில நிறைய பேர் இதை ஊதி விளையாடி இருப்போம் இல்லையா? Why are drops and bubbles spherical? So வாட்டர் ட்ராப்பா இருந்தாலும் சரி, பபிள்ஸா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஏன் ஸ்பெரிக்கலா இருக்கு? வாட் கீப்ஸ் சோப் பபிள்ஸ் ஸ்டேபிள்? ஸோ சோப் பபிள் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு, அது சீக்கிரமா வெடிக்காம இருக்கிறதுக்கு எது காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆஸ் வி ஹவ் பீன் saying repeatedly, a liquid air interface has energy. ஸோ லிக்யூடுக்கும் ஏருக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குன்னா அந்த இன்டர்ஃபேஸ்க்கு என்ன இருக்குன்னா எனர்ஜி இருக்கும். ஸோ ஃபார் ஆன் ஏ கிவன் வால்யூம் த சர்ஃபேஸ் வித் மினிமம் எனர்ஜி இஸ் த ஒன் வித் த லீஸ்ட் ஏரியா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, சர்ஃபேஸ்க்கு மினிமம் எனர்ஜி இருந்துச்சுன்னா அதுக்கு லீஸ்ட் ஏரியா தான் தேவைப்படும்னு சொல்றாங்க. த ஸ்பியர் ஹேஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த சோப் பபிள்ஸா இருந்தாலும் எந்த ஒரு ஸ்பியரா இருந்தாலும் அது இந்த ப்ராப்பர்ட்டியை பிஹேவ் பண்ணுது. அதனால தான் அது ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்றாங்க. தோ இட் இஸ் அவுட் ஆஃப் த ஸ்கோப் ஆஃப் திஸ் புக். ஸோ இந்த புக்ல இந்த நம்ம படிக்கக்கூடிய ஸ்கோப்புக்கு இது ரிலேட்டடான இல்லை சார். 30 எம்பிபிஎஸ் நல்லா இருக்கும் சார். யூடியூப்ல நம்ம லெக்சர் பார்க்க சொல்லுங்க சார். நம்ம லெக்சர் பார்க்கறதுக்குலாம் உங்களுக்கு எதுக்கு போதும் 30 எம்பிபிஎஸ் போதும். அதை விட கம்மியாக இருந்தால் கூட போதும். மேபி 50 எம்பிபிஎஸ் ஸ்பீடுன்னு சொன்னாங்கன்னா அது 30 எம்பிபிஎஸ் ஸ்பீடாக இருக்கும். 75 எம்பிபிஎஸ்ன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு 40-50 எம்பிபிஎஸ் தான் இருக்கும். எப்பயுமே எம்பிபிஎஸ் அவங்க ஒன்று சொல்லுவாங்க சரியா, மெகாபைட்ஸ் பர் செகண்ட். ஸோ எம்பிபிஎஸ்ல அவங்க ஒரு ஸ்பீட் சொல்லுவாங்க, நெட்வொர்க் கம்யூனிட்டி ஒரு ஸ்பீட் சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு வராது உண்மையிலே. அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் நம்மளுக்கு வரும். 3/4 அதில் வரும், முக்கால்வாசி அதில் வந்துடும். பட் 3/4 நைட்ல ரொம்ப அன்டைம்லனா அப்போ நல்ல ஸ்பீடு இருக்கும். மற்ற நேரத்தில் அவ்வளோ ஸ்பீடு இருக்காது. அவங்க சொல்ற ஸ்பீடு வேற, நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்பீடு வேறவா இருக்கும். இது நான் ஏர்டெல், ஜியோ இந்த மாதிரி இல்லை, எல்லாத்தையுமே சேர்த்து தான் நான் சொல்றேன். எல்லாத்துலயும் இதான் நிலைமை சரியா? நீங்க எதுக்கு வைஃபை போடணும்? மொபைல்லே கனெக்ட் பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுது ஒரு சிட்டியா இருந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா நெட்ல ஏர்டெல் 5G பிளஸ் அப்படின்ற ஸ்கீம் இருக்கும். ஸோ அந்த 5G பிளஸ் உங்க சிட்டில ஆக்டிவேட் ஆயிருக்கா இல்லையான்னு பாருங்க. இன்கேஸ் அது இருந்துச்சுன்னா நீங்க 5G யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம தனியா ரீசார்ஜ் பண்ண தேவையில்ல. ஆர்டினரியா நம்ம யூஸ் பண்ண ஏர்டெல் ரீசார்ஜ்லயே 5G பிளஸ் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டா போதும். எனேபிள் பண்ணிட்டா அன்லிமிட்டட் டேட்டா. அது ஏர்டெல் 5Gன்றது எல்லாருக்குமே அன்லிமிட்டட் டேட்டா. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. எதெல்லாம் 5Gல அன்லிமிட்டட் ஃப்ரீன்னு பார்த்து அதை யூஸ் பண்ணுங்க. ஏர்டெல்ல 5G ஃப்ரீ தான். யாரெல்லாம் 5G யூஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே 5G ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. உங்க ஃபோன் ஃபர்ஸ்ட் 5G சப்போர்ட் பண்ணதா இருக்கணும். அப்புறம் நீங்க அதை யூஸ் பண்ணணும். சரி, வாங்க இதை முடிச்சிடலாம். ஓகே.
The sphere has this property, though it is out of the scope of this book, but you can check that the sphere is better than at least a cube in this respect. So நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, you can check that a sphere is better than at least a cube in this respect. இந்த இடத்துல நம்ம ஒரு கியூப்னு கன்சிடர் பண்ணா அதை விடவும் இந்த ஸ்பியருக்கு கண்டிப்பா என்ன இருக்கும், நல்ல ஒரு வேல்யூ இருக்கும். ஸ்பியரை வச்சு நம்மளால நிறைய விஷயத்த புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. So if gravity and other forces, example air resistance, were ineffective, liquid drops would be spherical. ஸோ லிக்யூட் ட்ராப் மேல இருந்து மழை தண்ணியோ இல்லை ஏதோ ஒரு ட்ராப்போ கீழே வருதுன்னா அதுவும் கூட எனக்கு எப்படி தான் இருக்கும்னா ஸ்பெரிக்கலா தான் இருக்கும். எப்போ கிராவிட்டி இஸ் இன்எஃபெக்டிவ், எந்த ஒரு ஏரும் அதை ரெசிஸ்ட் பண்ணவே இல்லையா, கிராவிட்டியும் அதை ஆக்ட் பண்ணலைன்னா அப்போ கண்டிப்பா எனக்கு வரக்கூடிய லிக்யூட் என்னவா இருக்குன்னா ஸ்பெரிக்கலா இருக்கும்னு சொல்றாங்க. அப்புறப்போ இடையில 30 mbpsனா ரொம்ப லோட் ஆகும் இல்ல, நல்லா வருமா சார்? 30 mbps லோட்லாம் ஆகாதுப்பா, கண்டிப்பா நல்லா வரும். யூடியூப்ல கண்டிப்பா நல்லா வரும். பயாலஜி அண்ணன் கேட்டாங்க சார் உங்ககிட்ட. ஓகே 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 30 mbps ஓகே தான். பட் 30 mbps எந்த ஒரு நெட்வொர்க்கும் கொடுக்குறாங்களா எனக்கு தெரியல. 50 mbps கொடுக்குறாங்க. 50 50 75 100 இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 30ன்றது ரொம்ப கம்மி. 50 mbps போட்டா நல்லது. ஆக்ட் ஏசிடின்னு ஒன்று ஃபைபர் நெட் இருக்கு. ஏசிடி ஃபைபர், அப்புறம் ஜியோ ஃபைபர் இருக்கு, ஏர்டெல் ஃபைபர் இருக்கு. ஸோ இதுல எது வேணும்னாலும் அஃபோர்டபுளா யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ட்ன்றது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில மட்டும்தான் இருக்கு. இப்போ சென்னையில இருக்கும், ஆனா விழுப்புரத்துல இருக்காது. பட் ஏசிடியும் ஏர்டெல் அளவுக்கு தான் பிரைஸ் டிமாண்ட் பண்றாங்க. ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம பிராண்டடாவே போடலாம் அப்படின்னு தோணும். இதுனா உடனே கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கும் ஏர்டெல்ல. நம்ம ஜஸ்ட் சாட் பாக்ஸ்ல பாட் ஒன்று இருக்கும். நம்ம ஏஐல ஒரு சின்ன மெசேஜ் போட்ட உடனே வந்து ஆள் பார்க்கறதுக்கு வருவாங்க. ஆனா மத்ததுல அந்த அளவுக்கு இருக்காதுல்ல. ஜியோல 30 mbps இருக்கு சார். ஓகே ஓகே ஜியோல இருக்கு மேபி. பட் ஜியோக்கு உங்களுக்கு சரி ஜியோ வேண்டான்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான், வேற எதையும் நான் சொல்ல விரும்பல. இது வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும். பட் ஜியோ வேண்டான்னு தோணுது. ஓகே. இஃப் கிராவிட்டி அண்ட் அதர் ஃபோர்ஸஸ், ஏர் ரெசிஸ்ட் பண்ணல, கிராவிட்டியும் எதுவுமே ஆக்ட் பண்ணலன்னா அப்போ கண்டிப்பா எல்லா லிக்விட் டிராப்ஸும் என்னவா இருக்கும்னா ஸ்பெரிக்கலா இருக்கும்னு சொல்றாங்க. அனதர் இன்ட்ரெஸ்டிங் கான்சிக்வன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் தட் the pressure inside a spherical drop. ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் டிராப்புக்கு உள்ளாரையும் கண்டிப்பா என்ன இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும். சர்ஃபேஸ்ல அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி அந்த சர்ஃபேஸ்க்கு உள்ளாரையும் கண்டிப்பா ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? ஸோ surface tension is that the pressure inside a spherical drop, figure 9.18a, is more than the pressure outside. ஸோ வெளியில இருக்கிற ப்ரெஷரை விட உள்ளார ப்ரெஷர் அதிகமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் உள்ளார வெளியில இருக்கிற ப்ரெஷர் அதை அழுத்தாம பாதுகாத்து வச்சிருக்கோம், இல்லைன்னா வேற ஷேப்புக்கு மாத்திடும். சப்போஸ் ஏ ஸ்பெரிக்கல் டிராப் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் இன் ஈக்லிபிரியம். சரி, ஒரு ரேடியஸ் ஆர்ன்ற ரேடியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெரிக்கலை நம்ம கன்சிடர் பண்ணுவோம், லிக்யூட் டிராப். அந்த லிக்யூட் டிராப் எது கூட இருக்குன்னா அட்மாஸ்பியர் பிரஷருக்கு ஈக்குவலா ஈக்லிபிரியம்ல இருக்கு. இஃப் இட்ஸ் ரேடியஸ் இன்க்ரீசஸ் பை டெல் ஆர், ஸோ டெல் ஆர்ன்ற ஸ்மால் ரேடியஸ்க்கு கொஞ்சமா அது சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. த எக்ஸ்ட்ரா சர்ஃபேஸ் எனர்ஜிஸ், அப்ப எக்ஸ்ட்ரா சர்ஃபேஸ் எனர்ஜி எவ்வளவு இருக்குன்னா 4πr², சொல்லல, அதுல 4πr பிளஸ் டெல் ஆர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4πr². ஓகே, இனிஷியலா இருந்த சர்ஃபேஸை 4πr² சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும் 4πr² டிஎஸ்ஏ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பியர். ஒரு ஹெமிஸ்பியரா இருந்துச்சுன்னா 2πr², இன்கேஸ் ஹோல் ஸ்பியரா இருந்துச்சுன்னா 4πr². ஸோ இது நம்ம 4πr² சொல்றோம். இன்கேஸ் வால்யூம் கேட்டாங்கன்னா 4/3πr³ சொல்லுவோம் இல்லையா? இது டிஎஸ்ஏ ஆஃப் எ ஸ்பியர், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பியர் 4πr². அதுல தான் ரேடியஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா ஆர் பிளஸ் டெல் ஆர் ஸ்கொயர். இது சேஞ்ச்டு, ரேடியஸ் அதிகமானதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியலா அந்த ஸ்பியருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு இருந்துச்சோ 4πr². இதை டிஃபரன்ஸ் பண்றோம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸை எஸ் இன்டூ எல்ஏ, சர்ஃபேஸ் டென்ஷன், லிக்யூட் ஏர் சர்ஃபேஸ் டென்ஷனுடைய வேல்யூவால மல்டிபிள் பண்றோம். விச் இஸ் ஈக்குவல் டு, இதை சிம்பிளிஃபை பண்ணா ஃபைனலா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 8πr இன்டூ டெல் ஆர் எஸ்எல்ஏ அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் 8πr இன்டூ டெல் ஆர், இந்த ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர், இந்த டெல் ஆர்ன்றது எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றது, தென் எஸ்எல்ஏன்றது லிக்யூட் ஏருக்கு நடுவில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே தானே? சரி, பயாலஜி ஒன்று கேட்டாங்க. ஓகே, ஜியோல 30 mbps. ஓகே ஓகே ஓகே, லாஸ்ட் மெசேஜ் அதுதான்ல. If the drop is in equilibrium, this energy cost is balanced by the energy gain due to expansion
under the pressure differences pi minus p naught. ஸோ இனிஷியலா இருந்த ப்ரெஷரை விட இப்போ ரேடியஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால எனக்கு ஒரு ப்ரெஷர் உருவாயிருக்கும். இன்டர்னல் ப்ரெஷர் கண்டிப்பா வேரி ஆயிருக்கும் இல்லையா? ஸோ இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸை பொறுத்து அங்க எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் ஈக்குலிபிரியமை மெயின்டைன் பண்ண அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இஃப் த drop is in equilibrium, அந்த liquid drop already equilibriumல இருக்கு, this energy cost is balanced by the, அது ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னா அப்ப அதுக்குள்ளார இருக்கக்கூடிய எனர்ஜி எதனால பேலன்ஸ் ஆகணும்? எனர்ஜி கெயின் டியூ டு எக்ஸ்பான்ஷன். இந்த லிக்யூட் டிராப் கொஞ்சமா ஆர் என்ற ரேடியஸ் டெல் ஆர் என்ற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாச்சு இல்லையா? அது ரேடியஸ் அதிகமானதுனால ஒரு எனர்ஜி கெயின் ஆயிருக்கும். அந்த எனர்ஜி மறுபடியும் ஈக்குலிபிரியமா பேலன்ஸ் பண்ணிடும்னு சொல்றாங்க. பிட்வீன் த இன்சைட் ஆஃப் த பபிள் அண்ட் த அவுட் சைட் த ஒர்க் டன் இஸ். ஸோ எனர்ஜி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதனால என்ன ஒர்க் டன் நடந்திருக்கும்? என்ன கேக்குறீங்க? ஏர்டெல்ல பிரைஸ் எவ்வளவு சார்? 100 mbps இன் 3 மந்த்துக்கு. 3 மந்த்னால நீங்க வைஃபை போட்டீங்கன்னா ஏர்டெல் பிளாக்கோ அல்லது வைஃபையோ நீங்க போறீங்கன்னா அது ஒரு பேக் மாறும். பட் 600 மினிமம் ஐ திங்க் 599. ஸோ 600 மேபி உங்களுக்கு ஒரு 750 780 வரும் ஜிஎஸ்டிலாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெசன் தெர்மோடைனமிக்ஸ் ரிலேட்டடா ஏதாவது பார்க்கலாமா? கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா ஐ திங்க் ஸோ. Next, just a minute. Okay, thermal properties of matter னு ஒரு லெசன் இருக்கு. தென் thermodynamics னு ஒரு சாப்டர் இருக்கு. ஐ திங்க் thermodynamics பார்க்கலாம். சரியா? இல்ல அந்த ரெண்டு லெசன்ல எது பேசிக்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே இன்டர் ரிலேட்டட் டாபிக்கா இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது பேசிக்கை பார்த்துட்டு அப்புறமா பார்க்கலாம். ஃபைன். ஸோ டோட்டல் ஒர்க் டனுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. W is equal to PI minus P naught. எவ்வளோ ப்ரெஷர் சேஞ்ச் நடந்திருக்கு டெல் பின்னு எழுதுறதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா PI minus P naught அப்படின்னு எழுதிருக்காங்க. இன்டூ 4 pi r ஸ்கொயர் இன்டூ டெல் ஆர். ஓகே. So that Pi minus P naught is equal to 2 into SLA, liquid air surface tension, into 2 by radius. In general, for a liquid gas interface, the convex side has a higher pressure. So convex side வெளி பக்கமா இதுதான் கான்வெக்ஸ், உள் பக்கமா இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா கான்கேவ்னு சொல்லுவோம் இல்லையா? உங்களுக்கு தெரியும். இப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லுவோம். இன்கேஸ் இப்படி இருந்துச்சுன்னா கான்கேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது கான்வெக்ஸ். ஸோ கான்வெக்ஸ் அப்படின்றது அவுட்டர் சர்ஃபேஸ், கான்கேவ்ன்றது இன்னர் சர்ஃபேஸ். ஓகேவா? கான்வெக்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா த கான்வெக்ஸ் சைடு ஹேஸ் ஏ ஹையர் ப்ரெஷர் தேன் த கான்கேவ் சைடு. கான்கேவ் சைடை விட, அதாவது உள்ளார இருக்கிற ப்ரெஷரை விட வெளியில இருக்கிற ப்ரெஷர் அதிகம். இதை இப்படியே சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனா அவங்க ஏதோ ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் an air bubble in a liquid. ஸோ ஒரு ஏர் பபிள் லிக்யூட்ல இருக்கு, would have higher pressure inside it. அதுக்குள்ளார கண்டிப்பா ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அது பிளாஸ்ட் ஆகும்போது நீங்க பார்க்கலாம் ஸ்பிளிட் ஆகும், எல்லா பக்கமும் செதறும் இல்ல. அப்போ கண்டிப்பா உள்ளார ப்ரெஷர் அதிகமா இருக்கு, அதனாலதான் அது வெளியில வெடிச்சு செதறுது. ஃபிகர் 9.18b. ஸோ உள்ளார இருக்கிறது PI, இந்த ப்ரெஷர் ரொம்ப அதிகம் P நாட்டை விட. P நாட் என்பது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அதை விட PI இன்டர்னல் ப்ரெஷர் அதிகம்னு சொல்றாங்க. ஓகே. A bubble figure 9.18c differs from a drop and a cavity. So இது ஏன்றது என்னதுன்னா லிக்விட் டிராப், பின்றது என்னதுன்னா உள்ளார ஒரு கேவிட்டி இருக்கிறது. இது ரெண்டுத்தையும் விட இந்த சின்றது டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன் திஸ் இட் ஹேஸ் டூ இன்டர்ஃபேசஸ். இதுல ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருக்கு. அப்ளையிங் த above argument we have for a bubble. ஸோ ஒரு பபுளுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா ஒர்க் டன்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எழுதணும். PI minus P naught is equal to 4 into SLA by R அப்படின்னு எழுதணுமா? சரி. This is probably why you have to blow hard. ஸோ இதனால தான் இந்த வேல்யூ ரொம்ப அதிகம்ன்றதுனால இதனால தான் நம்ம ரொம்ப வேகமா ஊத வேண்டியதா இருக்கு. பட் நாட் டூ ஹார்ட். ஓகே, ஓரளவுக்கு வேகமா ஊதணும், ஆனா ரொம்ப வேகமா இல்ல. கடினமா அப்படின்ற ஹார்டுக்கு கடினம்ன்ற நீங்க ஒரு மீனிங் நினைச்சீங்கன்னா கடினமா ஊதணும், மிக கடினமா கிடையாதுன்னு சொல்றாங்க. டு ஃபார்ம் ஏ சோப் பபிள். ஓகே, ரொம்ப ரொம்ப ஸ்லோவா ஊதினாலும் பபிளே ஃபார்ம் ஆகாது. இன்கேஸ் ரொம்ப வேகமா ஊதினாலும் அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் ஃபார்ம் ஆயிருக்கும்ல, ஏர் ஐ மீன் லிக்யூடால ஒரு இன்டர்ஃபேஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த இன்டர்ஃபேஸே உடஞ்சிட்டு ஐ மீன் கிழிஞ்சிட்டு ஏர் மட்டும் தான் போயிட்டு இருக்கும், பபிளே ஃபார்ம் ஆகாது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல ஊதும் போது மட்டும்தான் பர்டிகுலர்
ஸ்பீட்ல பர்டிகுலர் ரேட்ல நம்ம ப்ளோ பண்ணும்போது மட்டும் தான் அது பபிள்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே. எ லிட்டில் எக்ஸ்ட்ரா ஏர் பிரஷர் இஸ் நீடட் இன்சைடு. ஸோ கண்டிப்பா அட்மாஸ்பியரிக் பிரஷரை விட அந்த பபிளுக்குள்ளார கொஞ்சம் இன்டர்னல் பிரஷர் அதிகமா இருக்கிற மாதிரி தான் நம்ம ஊதணும். அப்படி ஊதுனா தான் எனக்கு என்ன கிடைக்கும்? ஏர் பபிள்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே. தென் கேபிலரி ரைஸ். ஸோ கேபிலரி ரைஸ்னா என்ன? ஒரு ஸ்ட்ரா மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. அத எடுத்து ஒரு லிக்விடுக்குள்ளார வச்சா, அது எவ்ளோ தூரம் அதிகமாகும்? ரைஸ் ஆகும். அந்த ரைஸ்ல அப்பர் மினிஸ்கஸ் கிடைக்குமா? லோயர் மினிஸ்கஸ் கிடைக்குமா? இப்ப இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, லோயர் மினிஸ்கஸா வரைஞ்சிருக்காங்க இல்லையா? இந்த கிளாஸ் டியூப்குள்ளார மட்டும் அப்பர் மினிஸ்கஸ் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இப்படிலாம் வரைஞ்சதுக்கு காரணம் என்ன? ஆ கேபிலரி ரைஸ்னா என்ன? அதாவது ஒரு சப்பையா இந்த ரீஃபில் பென்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ளார பிளாஸ்டிக்ல இருக்கும்ல, அந்த மாதிரி கிளாஸ்ல ஏதாவது கேபிலரி டியூப் எடுத்துக்கிட்டா, அந்த கேபிலரி டியூப ஒரு லிக்விட்ல வைக்கும்போது, அது தானா என்ன ஆகும்னா மேல ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரைஸ் ஆகுறதுக்கு என்ன காரணம்? கேபிலரி டியூப் மூலியமா நம்ம காலம் குரோமட்டோகிராஃபில ஈவன் டிஎல்சி தின் லேயர் குரோமட்டோகிராஃபில நம்ம ஆ சாம்பிள எடுத்து வைக்கிறதுக்கே நம்மளுக்கு என்ன தான் தேவைன்னா, கேபிலரி டியூப்ஸ் தான் தேவை. சரியா? கெமிஸ்ட்ரில நீங்க காலம் குரோமட்டோகிராஃபி, டிஎல்சி குரோமட்டோகிராஃபி படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஃபைன். இல்லனாலும் கேபிலரி டியூப்ஸ் இன் டிஎல்சி அப்படின்னு போட்டு பாருங்க நெட்ல. அத பார்க்கலாம். One consequence of the pressure difference across a curved liquid air interface is the well-known effect that so curved liquid air interface லிக்யூடும் ஏரும் இன்டர்ஃபேஸ் ஆகுது இல்லையா? அந்த இன்டர்ஃபேஸ்ல ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகுது. அது ஏதோ ஒரு விதத்துல கர்வ் ஃபார்ம் ஆகுது. அப்பர் ஆர் லோயர் விதத்துல கர்வ் ஃபார்ம் ஆகுது. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் த பிரஷர் டிஃபரன்ஸ். ஓகே, இந்த இடத்துல பிரஷர் டிஃபரன்ஸ் ஏற்படுது. இது வெல் நோன் எஃபெக்ட் தட் வாட்டர் ரைஸ் அப் இன் எ நேரோ டியூப் இன் ஸ்பைட் ஆஃப் கிராவிட்டி. கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா ஒரு நேரோ டியூப்ல கண்டிப்பா வாட்டர் என்ன ஆக ஆரம்பிக்கும்? ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். த வேர்ட் கேபிலா மீன்ஸ் ஹேர் இன் லாட்டின். ஸோ கேபிலான்றதுக்கு லாட்டின்ல என்ன மீனிங் அப்படின்னா ஹேர்னு அர்த்தமா. இஃப் த டியூப் வேர் ஹேர் தின், முடி அளவுக்கு ரொம்ப தின்னான டியூபா இருந்துச்சுன்னா த ரைஸ் வுட் பி வெரி லார்ஜ். அந்த ரைஸ் ஆகுறது லிக்விட் என்ன ஆகும்னா ரொம்ப ஃபாஸ்டா ரைஸ் ஆகும். அதனாலதான் இதை கேபிலரி டியூப் அப்படின்னு சொல்றாங்க. கேபிலரி டியூப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. டு சி திஸ் கன்சிடர் எ வெர்டிகல் கேபிலரி டியூப். ஸோ வெர்டிகலா அதாவது நிக்க வைக்கிறாங்க ஒரு கேபிலரி டியூபை. ஓகேவா? ரொம்ப தின்னா ஆஃப் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் ரேடிய ஐ மீன் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன், அதனுடைய கிராஸ் செக்ஷன் ரேடியஸ் ஏன்னு எடுத்துக்கிறோம். ரேடியஸ் ஏ இன்சர்டட் இன்டு அண்ட் ஓப்பன் வெசல் ஆஃப் வாட்டர். ஸோ ஃபிகர் 9.19ல ஏல வாட்டர் எடுத்துக்கிறாங்க. அந்த வாட்டருக்குள்ளார ஒரு கேபிலரி டியூபை இன்சர்ட் பண்றாங்க. அந்த கேபிலரி டியூப்குள்ளார ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்னா ஏ இருக்கு. ஓகேவா? ஃபைன். த கான்டாக்ட் ஆங்கிள் பிட்வீன் வாட்டர் அண்ட் கிளாஸ் இஸ் அக்யூட். ஸோ என்ன சொல்றாங்கன்னா இந்த வாட்டருக்கும் இந்த உள்ளார இருக்கக்கூடிய கேபிலரியில இருக்கிற வாட்டருக்கும் இந்த கிளாஸ் டியூப்க்கு நார்மல் ஒன்று வரைஞ்சா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்கும்னா தீட்டா. இதுதான் அக்யூட் ஆங்கிள்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். Thus the surface of water in the capillary is concave. அப்ப கண்டிப்பா இது அக்யூட் ஆங்கிளா இருக்கு. அப்டியூஸ் ஆங்கிளா இல்லாம அக்யூட் ஆங்கிளா இருக்குன்னா கண்டிப்பா உள்ளார கேபிலரியில என்ன இருக்குன்னா அந்த லிக்விட் கான்கேவா தான் ஃபார்ம் பண்ணும். இப்படிதான் ஃபார்ம் பண்ணும். அந்த கேபிலரிக்குள்ளார இப்படி ஒண்ணு ஃபார்ம் பண்ணாது. இது ஒண்ணு மெர்க்குரியில வாட்டர் தான். சரியா? என்ன லிக்விட் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து எனக்கு கான்கேவும் ஃபார்ம் ஆகும், சில நேரத்துல கான்வெக்ஸும் ஃபார்ம் ஆகும். This means that there is a pressure difference between two sides of the top surface. அப்போ ரெண்டு பக்கமும் என்னன்னா இந்த டாப் சர்ஃபேஸ்ல இந்த ரெண்டு கார்னர்லயும் கிளாஸுக்கு பக்கத்துல பிரஷர் எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கு, சென்டர்ல ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேவா? டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ சைட்ஸ் ஆஃப் த டாப் சர்ஃபேஸ். திஸ் இஸ் given by pi minus p naught is equal to 2s by r which is equal to 2s by a into secant theta. ஸோ இங்க இருக்கக்கூடிய ரேடியஸ் தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க முன்னாடியே கொடுத்திருந்தாங்க. கிளாஸ் டியூபுக்கு இந்த கேபிலரி டியூப் உடைய ஆக்ஷன் ஐ மீன் இந்த லிக்விட் டிராப் உடைய இது கான்கேவா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இதனுடைய நார்மலுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த வேல்யூ தான் தீட்டான்னு சொல்லியிருந்தாங்க. தென் கிராஸ் செக்ஷனல் ஏரியா எவ்வளவு கொடுத்திருந்தாங்கன்னா ஏன்னு கொடுத்திருந்தாங்க. ஏவில் இதை வச்சு அவங்க என்ன எழுதுறாங்கன்னா ஏ இன்டூ சீக்கன் தீட்டா அப்படின்னு எழுதுறாங்க. சரியா? ஃபைன். ஜஸ்ட் மினிட். வேல்முருகன், ஹாய் சார். சார் எனக்கும் ஒரு டவுட். 30 Mbps இன் பிசி ஸ்பீடா இருக்குமா இல்ல மொபைல் நெட் தான் ஸ்பீடா இருக்குமா? 30 Mbpsன்றது ஒரே விஷயம் தான். இன்கேஸ் நீங்க அதை சிஸ்டம்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா
கண்டிப்பா சிஸ்டம்ல வேற வேற பேக் எண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு ப்ரோகிராம் ஏதாவது ஒண்ணு போயிட்டு இருக்கும். நீங்க WhatsAppஓ இல்ல Facebookஓ வேற ஏதாவதுலாம் நீங்க சிஸ்டம்ல யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா, அது எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நீங்க அத பார்த்துருக்கலாம். ஸோ பேக் எண்ட்ல நெறைய ப்ராசஸ் ஓடுறதுனால டேட்டா அதிகமா யூஸ் ஆகுறதுனால உங்களுக்கு இங்க ஸ்லோ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொபைல்ல அந்த மாதிரி இல்லாம நீங்க கிளியர் அ ஐ மீன் ரீசென்ட் டேப்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு நல்ல யூசேஜஸ் இருக்கும். ஓகேவா? நீங்க எதுல யூஸ் பண்றீங்கன்றது இல்ல. 30 எம்பிபிஎஸ்ன்றது எதுல யூஸ் பண்ணாலும் 30 எம்பிபிஎஸ் தான். ஓகேவா? பெர் செகண்டுக்கு 30 எம்பி ஸ்பீட் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20 எம்பிபிஎஸ்னாச்சும் கிடைச்சிடும். அது ரொம்ப போதுமானது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? YouTubeலயோ இல்ல எதுலயோ உள்ள வீடியோ பார்க்குறீங்கன்னா, அந்த வீடியோவுல ஒரு ஒரு செகண்டுக்கும் அப்படியே 10 எம்பி, 5 எம்பி வீடியோ எடுத்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆகாது. ஒரு என்டயர் வீடியோ 1 மணி நேரம் வீடியோவே ஒரு 950 எம்பி, 900 எம்பி, 800 எம்பி அப்படிதான் ஆகுது. ஒரு ஜிபியே ஆகல. ரெக்கார்ட் பண்ணும்போது நான் சொல்றேன். நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்கிறேன் ஏற்கனவே சில சாப்டர்ஸ்லாம் கெமிஸ்ட்ரில. அதுல சொல்றேன். ஸோ அதனால கண்டிப்பா இட்ஸ் மோர் எனஃப். ஆமா. 30 எம்பிபிஎஸ் மீன்ஸ் பெர் செகண்டுக்கு 30 எம்பி கரெக்ட். ஒரு ஒரு செகண்டுக்கும் 30 எம்பி நம்மளுக்கு டேட்டா இன்கமோ அல்லது அவுட் கோயிங்கோ அதாவது நம்ம டவுன்லோட் பண்ணணும்னாலும் பண்ணலாம் அல்லது அப்லோட் பண்ணாலும் அதே ஸ்பீட்ல தான் ஃபைல் அப்லோட் ஆகும். 30 எம்பி. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பீடு பெர் செகண்டுக்குன்றது. ஓகேவா? 30 எம்பிபிஎஸ்ன்னு ஒருத்தவங்க யாராவது ஸ்பீட் சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 25 எம்பி சாரி 20 எம்பி, 18 எம்பி அந்த ஸ்பீட்னாச்சும் ரொம்ப நார்மலா கிடைச்சிட்டே இருக்கும். எல்லா நேரத்துலயும். சரிங்களா? எனக்கு ஏதோ கம்ப்யூட்டர் ஸ்டாஃபா மாறுன மாரியே தோணுதே. ஃபைன். ஸோ 2s பை a இன்டு இங்க இன்வெர்ஸ்ல இருக்கு இல்லையா? 1 பை சீக்கன்ட் தீட்டா அப்படின்றத நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாமா? ஏன்னா காஸ் தீட்டாவுடைய இன்வெர்ஸ் தானே சீக்கன்ட் தீட்டா. அதனால 2s பை a இன்டு சீக்கன்ட் தீட்டான்னு இருக்குது. 2s பை a மட்டும் எழுதிட்டு சீக்கன்ட் தீட்டாவை 1 பை சீக்கன்ட் தீட்டாவை நம்ம காஸ் தீட்டாவா மாத்தி எழுதிட்டோம். சரியா? ஃபைன். Thus the pressure of the water inside the tube. So அந்த டியூப்குள்ளார இருக்கிற பிரஷர் எப்படி இருக்குன்னா மொபைல்ல எவ்வளவு எம்பிபிஎஸ்? நீங்க என்ன நெட் பேக் போட்டிருக்கீங்கன்னு தெரியாம மொபைல்ல எவ்வளவு எம்பிபிஎஸ்னா எப்படி சொல்றது? 5Gலாம் இப்போ கிட்டத்தட்ட 100 எம்பிபிஎஸ் வரைக்கும் மொபைல்ல நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். அது என்ன மாதிரியான மொபைல்? நீங்க என்ன மொபைல யூஸ் பண்றீங்க? ஆப்பிளா? சாம்சங்கா? எந்த மாதிரியான மொபைல்? அதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? 5Gயா? 4Gயா? ஆ ரேம் எவ்வளோ இருக்கு? ஐடெல் நெறைய விஷயத்த பார்க்கணும்ல. த இந்த மாதிரி கேள்விகள் நெறைய இன்னும் பல கேள்விகள கேட்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இத விட்டுடலாமா? மொபைல்ல எவ்வளோ எம்பிபிஎஸ்? ஓகே. அதான் சொன்னனே, மொபைல்ல நீங்க போடுற நெட் பேக்ல எவ்வளோ எம்பிபிஎஸ் இருக்கோ, அதான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இந்த கேள்விகளெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிடலாம்? வேல்முருகன் ஜியோ 1.5 ஜிபி ரெட்மி 4G சார். இத நீங்க கூகுள்லயே சர்ச் பண்ணி பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் இருக்குல்ல, மைக்ரோசாஃப்ட்ல நீங்க பிங்ல யூஸ் பண்ணி பாருங்க. இல்ல கூல் கிப்லா ஐ திங்க் சோ. சோ அதுல யூஸ் பண்ணி பாருங்க. சரியா? காப்லிட் காப்பிலோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. COPILOT காப்பிலாட். இந்த மாதிரி ஏஐல எதுலயாவது கேள்வி கேட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். பட் பேராகிராஃபா வரும். இஃப் யூ ஹேவ் அ பேஷனேட் டு ரீட் தட் பேஷன், தென் யூ வில் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் இட். பிசிக்ஸ் சம்பந்தமா, கெமிஸ்ட்ரி சம்பந்தமா கொஸ்டின் கேட்பீங்கன்னு பார்த்தா, கெமிஸ்ட்ரில அவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம். அத ஒழுங்கா பார்க்கலாம். ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணலாம். நம்ம படிக்க வேண்டியது எவ்வளோ விஷயம் இருக்கு. இத விட்டுட்டு நீங்க ஸ்பீட்ஸ்லாம் பத்தி கேட்குறீங்கன்னு தோணுது. சரி. இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்ல அஸ்வினுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, நெறைய பேருக்கு நான் நெறைய பேசணும். சப்ஜெக்ட்டே விட்டுட்டு பேசுறதுக்கு தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு தோணுது. We don't want to waste our time. Sorry to say like this, but this is happens. Okay. Thus the pressure of the water inside the tube just at the meniscus air water interface. ஏரும் வாட்டரும் மேல இருக்கக்கூடிய காத்தும் கீழ இருக்கிற நீரும் ஒண்ணா மீட் பண்ற அந்த இடம். அந்த மினிஸ்கஸ் எப்படி இருக்குன்னா ஏர் வாட்டர் இன்டர்ஃபேஸ் இஸ் லெஸ் than the atmospheric pressure. அட்மாஸ்பியரிக் பிரஷரை விட இங்க பிரஷர் கம்மியா இருக்கு. அதனால தான் இது என்னவா இருக்குன்னா லோயர் மினிஸ்கஸா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். Consider the 2 points A, B in figure 9.19A. They must be at the same pressure, namely. So figure 9.19A தானே கொடுத்திருந்தாங்க. ஆமா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஏன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. பின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துலயும் ஒரே அளவுக்கு பிரஷர் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. Fine. They must be at the same pressure, namely
P naught plus H rho G is equal to PI, which is equal to PE. Okay, internal pressure அந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல இருக்கக்கூடிய ப்ரெஷரும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. தென் இது எல்லாமே P naught plus H rho G க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. Where rho is the density of the water, H is called the capillary rise. So capillaryல எவ்வளவு தூரம் ஹைட் ரைஸ் ஆயிருக்கோ அதை நம்ம சொல்றோம். GH ன்றது ஐ மீன் ஓகே rho into GH. Okay. 9.19a. Using equation 9.27 and 9.28 we have. So இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி H rho G is equal to Pi minus P naught, which is equal to 2s cos theta by A அப்படின்னு எழுதலாம். Okay. The discussion here and the equation 9.24 and 9.25 make it clear that the capillary rise is due to surface tension. So எனக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மூலமாவும் தெளிவா தெரிய வருது என்னன்னா S கூட S ன்றது சர்ஃபேஸ் டென்ஷன் உங்களுக்கே தெரியும். S டிபெண்ட் பண்ணிருக்கு 2s cos theta அப்படின்னு இருக்கு. அப்ப சர்ஃபேஸ் டென்ஷனை பொறுத்து தான் இந்த கேபிலரி ரைஸ் ஆகிறது இருக்கு. இட் இஸ் லார்ஜர் ஃபார் எ ஸ்மாலர் ஏ. ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா இந்த டாபிக்கோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அதை தான் சொல்லியிருந்தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கேபிலரி டியூப் ரொம்ப ஸ்மாலா இருக்கும், ஹேர் அளவுக்கு ரொம்ப தின்னான கேபிலரி டியூபா இருந்துச்சுன்னா அதுல ரொம்ப அதிகமா ரைஸ் ஆகும். ஓகேவா, கேபிலரி ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். It is larger for a smaller a. Typically it is of the order of a few centimeter for fine capillaries. ஒரு நல்ல capillaries இருக்கணும்னா அதனுடைய வேல்யூ ஆர்டர் எப்படி இருக்குன்னா few centimeter தான் இருக்கணும்னு சொல்றாங்க. For example, if A is equal to 0.05 centimeter. Okay, area of cross section அவங்க என்னதான் கொடுத்திருக்காங்கன்னா 0.05 centimeter கொடுத்திருக்காங்க. Using the value of surface tension for water. வாட்டருடைய surface tension ஏற்கனவே டேபிள் 9.3ல நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க. வாட்டர், எத்தனால் இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ்க்கு. ஸோ அதனுடைய சர்ஃபேஸ் டென்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இங்க ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாம். H is equal to 2s by rho GA. ஸோ 2 into S சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் எவ்வளோனா 0.073 நியூட்டன் per மீட்டர். ஸோ அது இன்டூ ரோன்றது டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 10⁻³ கிலோகிராம் per மீட்டர் கியூப். தென் ஜின்றது கிராவிட்டி 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். தென் ஏன்றது இங்க இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா, ஆக்சிலரேஷன் டியூட்டி கிராவிட்டின்னு சொல்லிடாதீங்க. ஏன்றது இங்க சர்ஃபேஸ் ஏரியா, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஓகேவா, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 0.05 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 0.05 சென்டிமீட்டர். நீங்க ஃபர்ஸ்ட் சென்டிமீட்டர் என்னவா மாத்தினோம்னா மீட்டரா மாத்தினோம். அப்படி மாத்தினாதான் உங்களுக்கு இங்க எழுத முடியும். ஏன்னா மத்த எல்லாமே எதுல இருக்கு, கிலோகிராம் மீட்டர் கியூப்ல இருக்கு, நியூட்டன் மீட்டர் இன்வெர்ஸ்ல இருக்கு. ஸோ எல்லாமே மீட்டர்ல இருக்கு, கிராவிட்டி எல்லாம் மீட்டர்ல இருக்கு. அப்ப இதையும் சென்டிமீட்டரா மீட்டரா கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 5 into 10⁻⁻⁴ மீட்டர்னு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2.98 into 10⁻⁻². வேல்முருகன் சேஸ் சார் டெக்னிக்கல் சேனலை விட நீங்க தான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. சார் ப்ளீஸ் சொல்லுங்க. நான் 1.5 GB per day போட்டிருக்கேன் சார். அப்போ எனக்கு பர் செகண்டுக்கு எவ்வளோ ஜிபி சார் என் மொபைலுக்கு கிடைக்கும்? இல்ல 1.5 GB தான் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜிபி கணக்குல வராது. 1.5 GBக்கு ஒரு செகண்டுக்கு 1 GBன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 செகண்ட்லயே என்ன ஆயிடும்னா 1.5 GBயும் கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்பீட் வரலாம்னா 2 Mbps 5 Mbps. அது அவங்க கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 Mbpsன்னு கொடுத்திருப்பாங்க. பட் ஒரு 5ல இருந்து 2 Mbps உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும் கண்டிப்பா. இந்த அளவுக்கு தான் ஸ்பீடு இருக்கும். நீங்க ஒரு 1.5 GB நெட் போட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா 2 to மினிமம் 2 மேக்ஸிமம் 5 Mbps இவ்வளோ ஸ்பீட்ல தான் உங்களுக்கு நெட் இருக்கும். பட் அந்த நெட்டே போதுமானது. நீங்க டவுன்லோட் பண்ணும்போது நீங்க அதை ரியலைஸ் பண்ணலாம். என்னன்னா இப்போ முன்னாடி கேட்டிருந்தாங்க இல்லையா, ஐ லவ் யுவர் சேனல் சார். தேங்க்யூ சோ மச் வேல்முருகன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி ஒருத்தவங்க இப்போ நீங்களே கேட்டிருந்தீங்க 30 Mbpsலாம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்களே. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபைல் நீங்க டவுன்லோட் பண்ணும். உங்களுடைய நீட்டுக்கான பிடிஎஃப் ஏதோ ஒன்று நெட்ல இருக்கு. அது வந்து 100 MB அப்படின்னு சொல்றாங்க. அந்த 100 MB டவுன்லோட் பண்ணதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க. 100 MB ஃபைலை டவுன்லோட் பண்ணதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க. இன்கேஸ் ஒரு 2 நிமிஷம் ஆகுது அப்படின்னா 2 நிமிஷம்னா 60 செகண்ட். ஸோ 60 செகண்ட்ல 100 MB டவுன்லோட் ஆகுதுன்னா ஒரு செகண்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு MB தான் இருக்கும்? 1.5 MB 2 MB அப்படிதான் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா ஒரு நிமிஷம்னாச்சும் ஆகும். ஒரு நிமிஷத்துக்கு கம்மியா உங்களால 100 MB டவுன்லோட் பண்ணவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஐ மீன் மொபைல்ல 1.5 GB 1 GB per day 1 GB per day அப்படின்ற ஸ்பீட்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா. ஸோ அதனால நெட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 2 Mbps 5 Mbps அப்படின்ற ஸ்பீட் தான் இருக்கும் நார்மலா நம்மளுக்கு கிடைக்கிறது. 4G எல்லாமே இந்த ஸ்பீட்ல தான் இருக்கு. 5G இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒரு 15 MB 20 MBலாம் ஈஸியா கிடைக்குது. பர் செகண்டுக்கு 20 MB அப்படின்றது. நீங்க ஒரு படமோ கேமோ 1.1 GB 2 GBல ஏதாவது படம் இருந்துச்சுன்னா ஹை குவாலிட்டில ஹெச்டில அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஃபைன்.
நெட்ல கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணா கூட அவங்களும் அந்தந்த கம்பெனிக்காரங்களும் அவங்கள பெரிய டாப்பா இந்தியாஸ் நம்பர் 1 இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. நாங்க தான் நம்பர் 1 நாங்க தான் நம்பர் 1ன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப யார் தான்டா நம்பர் 2 அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணும். அந்த அளவுக்கு எல்லாருமே நாங்க தான் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரியா? அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது. அவ்வளவுதான். நான் இப்ப பேசுறதுக்கு எனக்கே ஏதாவது நெட்வொர்க்கால ப்ராப்ளம் வருமோ தெரியல. சரி. So notice that if the liquid meniscus is convex. ஒரு liquid உடைய meniscus எப்படி இருக்குன்னா கான்வெக்ஸா இருக்கு. ஓகேவா? கான்வெக்ஸ்னா என்ன அர்த்தம்? இப்படி இருக்கு. ஓகே. as for mercury. So மெர்க்குரிக்குலாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம வாட்டருக்கு தான் என்ன பண்ணணும்னா லோயர் மினிஸ்கஸ பார்க்கணும்னு சொன்னோம். ஓகேவா? சரி. இது லோயர் மினிஸ்கஸ். இது அப்பர் மினிஸ்கஸ பார்க்கணும். இந்த இடத்துல. சோ மெர்க்குரிக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். தட் இஸ் இஃப் cos theta is negative. cos theta உடைய வேல்யூவே இங்க எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். இல்லையா? Then from equation 9.28 for example, it is clear that the liquid will be lower in the capillary. அப்ப கேபிலரிக்குள்ளார லிக்விட் எப்படி இருக்குன்னா ரொம்ப லோயரா தான் இருக்கும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய வேல்யூ வச்சு. சரியா? ஃபைன். ஸோ அடுத்தது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் 9.10 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளத்தை நீங்க பாருங்க. நீங்க ஃபார்முலா தெளிவா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்க்கு அது யூஸ் ஆகும். Okay, it's the 9.2829 is the very important formula. Okay, fine. Okay, so இந்த சாப்டர் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது சம்மரி தான். சரி, நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? மேபி இன்னைக்கு ஈவினிங் முடிஞ்சிச்சுன்னா நான் லைவ் வரேன். இல்லனா we will see that tomorrow. Thank you all.